ஆதியார் அனாதியார் ஜோதியார் இந்த பாமர மக்களுக்கு படியிறக்கும் பரம பக்தராக இந்த காலகத்திலே வசிக்கக்கூடிய அதிகார முனிவர் காலையில் எழுந்து காலை கலைகளை முடித்து அந்த சிவபெருமானை வணங்குவது வழக்கம் அல்லவா? ஓம் நமச்சிவாய அடியவர்காக ஆரம்பரை உண்ட தேவா பாண்டவர் பகைத்திருக்க பாண்டவர்களை நடுப்பிறந்தோ அத்துடன் 90 அடி கம்பமதியில் சப்பூசி நாட்டி அவனே அவனே என்பதை விளக்கு சிவமே 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 பிள்ளால் அடித்த விஜயனுக்கு வாசு பராசர கண்ட தேவா பாண்டிய நாட்டில் மத்தி என்ற வனக்கிழமைக்கு வெட்டுக்கு மண் சுமந்த பரம்படி பட்டவா இரவென்றும் பகலென்றும் பாராமல் அள்ளும் பகலும் மரவத நாயனை சிவமே சிவமே ஓம் சிவமே என்று துதித்து வருகிறேன். ஓட்டோட்டமாக ஓடி வர மாட்டாயா? இந்த அரியணத்தை காட்சி தர மாட்டாயா? ஓம் நமச்சிவாய. தூக்கிய திருவடி துணையனோம்பினே தூய நடராஜனே பிறவி எடுத்தெடுத்தே கிடைக்க இருவினி பயன்பெற
காட்சி தர மாட்டாயா? உன் காட்சியை காணும் வரை உன் உறக்கம் இல்லாமல் சதா நேரமும் உன்னையே குறித்து தியானத்தில் அமைகிறேன். ஓம் நமச்சிவாய நமதே, ஓம் நமச்சிவாய நமதே, ஓம் நமச்சிவாய. ஒரு மகான் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். சிறந்த முனிவர் தவத்தில் அமர்ந்திருக்கின்றார். இவருடைய தவத்தை கலைக்க வேண்டும், இவர் கண்பிடிக்க வேண்டும். கண்பிடிக்க வேண்டும் என்றால் பாடும் பாடும் பாடி அவர் மனைவி ஓம் நமச்சிவாய நமதே. சுவாமி பாத்தியா, நெத்தில பட்டை, கழுத்துல பட்டை, கையில கட்டை, கல்யாணமாத சம்போ மகாதேவா, சம்போ சங்கரா, வாமாரா, கூடுமுடா தெளிக்கிறா, குடிக்கிறா. ஓம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் 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 ஓம் நமச்சிவாயம் 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 ஓம் நமச்சிவாயம். காட்டும் நமச்சிவாயம்
நீங்க எல்லாம் தொட்டு பாருங்க. தொட்டா பண்ணா தொட்ட மட்டும் எங்க போனா தெரியலமா? ஆமா அதான் சொல்லியாச்சு சரி ஆடி பாடுபடி இருக்கிறோம் கல்விக்கு பார்க்கவே இல்ல இந்த அடுத்த காலம் துர்நாற்றம் அடிக்குது. சாம்ப சிவ சங்கரா சதா சிவமே. ஒரே துர்நாற்றம் அடிக்குதுமா. ஐயோ அம்மா. செத்து போன பாம்பு செத்து போன பாம்பு பாம்பு செத்து போயிருக்கா? ஆமா இது மேல புழுவா போட்டுது. எத்தனை மாசம் ஆகுதுன்னு தெரியல. அம்மா பாம்புமா? சரி இந்த அருகே போன பாம்பு எடுத்து கழுத்துல போட்டா கண்ணுக்கு பாப்பாரு. இது யார் செய்யுது? ஏய், ஐயோ ஏய், நான் யாரு? உனக்கு பரிவர்த்தனை செய்யக்கூடிய கோழி. நீங்கள் யாரு? இந்த ஆட்சியாளர். நீங்க எதை செய்தாலும் சரி வயசுல பெரியவா போ. நீங்க எதை செய்தாலும் ஆமா. இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. ஆமா. ஏன்னா என் நாட்டு இளவரசி. சரி ஆனா நான் செய்தா அது பெருத்த பாவம்னு சொல்லுவாங்க. அதனால என்னால செய்ய முடியாது. உங்களால செய்யவே முடியாது. எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. என்னாச்சு? பாம்பு எடுத்து அவர் மேல போடு. அம்மா, எனக்கு வருஷத்தோட கல்யாணம். யாரு உங்களுக்கு உனக்கு உன்னதம்மா. கேட்டு மேல போடு. பாம்பு கழுத்துல போடு. முடியாதுமா. முடியாது. அம்மா நான் உயிரே விடுவேன். அப்படி மட்டும் செய்ய மாட்டேமா. செய்ய மாட்டேன். செய்ய மாட்டேன். நீ தானே போட்டு மாணவன். இவனுக்கு தாலி நீ தான். என்னம்மா சொல்றீங்க? இந்த ஐப்பட பாம்பு எடுத்து அது கழுத்துல போடு. வேண்டாமா? ஏன் நாட்டு நம்ம எதிரில் வச்சு நீங்க செய்யக்கூடாதுமா? கேட்டுக்கோ. எல்லாத்துக்கும் ஒரு கதை. உன்னதம்மா. யாரு? நாட்டுக்கு நம்ம எதிரில் செய்யக்கூடாதா? ஏன் ஓகே சொல்லியிருக்கிறாருமா? ஆமா. இல்ல எனக்கு ஆளுக்கு முதல் கல்யாணம் ஆகுது. ஐயோ கதை நான் போ போய் ஓம் நமச்சிவாய நமதே. நாட்டு இளவரசி இந்த அருகே போற பாம்பு எடுத்து அவர் கழுத்துல போடதான் போறேன். அது என்னதான் நடக்கும் நானும் பாக்குறேன். ஓம் நமச்சிவாய நமதே. எந்த மனம் துள்ளி விளையாடுவதும் ஒன்றாகி
என்ன ஆணவம் இருந்தால் தபம் இருக்க முனிவர் என்று பாராமல் அழுகி போன பாம்பை எடுத்து என் தபத்தை கெடுத்திருப்பா. அழுகின்ற ஆணவத்தில் இந்த தபம் இருக்க முனிவன் தபத்தை கெடுத்தே உனக்கு திருமணம் ஒன்று நடந்தா எப்படி அழுகி போன பாம்பை எடுத்து என் தபத்தை கெடுத்தாயோ உனக்கு திருமணம் நடந்தால் உன் கை கால் எல்லாம் அழுகி 4448 நோய்களில் கொடிய நோய் உனக்கு தொழுநோய் பிடித்த சாபம் கொடுத்த நீ என்னை தொடர்ந்து தொடர்ந்து வருகிறாயா? தெய்வத்தின் தோழனையும் நீ ஆடிய விளையாட்டு வினையாக முடிந்து விட்டதை பார்த்தாயா? சாபத்தை கொடுத்திருக்கிறேன். தொடர்ந்து தொடர்ந்து பின்தொடர்ந்து வருகிறார். உன் அழகை ரசித்து என்னை தொடர்ந்து வந்த நீ இதை யாரிடத்திலாவது சொல்லினார் கூறினார் உன்னை தொட்டு தாரை கட்டும் கணவனுக்கும் இந்த குஷ்டநோய் பிடித்துக் கொள்ளும். தவறு செய்த நீ தண்டனை அனுபவித்துத்தானே ஆக வேண்டும்.
சாப விமோசனம் செய்கிறான். இப்பேற்பட்ட செயலை செய்த நீயா? என்னுடைய நாடு அயோத்திபுரி நாடு. என் தந்தை பெயர் சிவனேச மன்னன். என் பெயரும் மலரில். அடி பைத்தியக்காரி, தவமாய் தவம் இருந்து அந்த சிவபெருமான் அருளால் இந்த அயோத்தியாவை நாட்டை ஆள்வதற்காக ஒரு ஆண் செல்வம் பிறக்க வேண்டும் என்று தவமாய் தவம் பிறந்தான் உன் தந்தை. அழகான பெண் குழந்தையாக பிறந்தான். உன்னை ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக வளர்த்தான். தான் என்ற அகம்பாவத்தால் நீ ஆடிய விளையாட்டு உனக்கே வினையாக. ஏய் மலர்விழி, சுவாமி, சூரிய வம்சத்திலே பிறந்தவர் நீங்கள். அயோத்திமா நகரை ஆளக்கூடிய திருச்சங்கிவின் புதல்வன் ஹரிச்சந்திரன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? செய்து கொடுத்த சத்தியத்திற்காக நாடு இழந்தான், நகரம் இழந்தான், உப்பு சட்டி உறவினை இழந்தான், கட்டிய மனைவியும் பெற்ற பிள்ளை லோகிதாசனையும் ஒரு அந்தணருக்கு அடிமை செய்தான். செய்து கொடுத்த சத்தியத்திற்காக தரவு கூலிக்காக தோட்டி இடத்திலே அடிமை வேலை செய்தான். வெள்ளிக்காசு கொடுத்த கையா கொள்ளி சட்டியை உடைத்தான். செங்கோலை பிடித்த கையா சுடுகோலை பிடித்தான். என்னதான் துன்பம் சோதனைகள் வந்த போதும் சத்தியமை ஜெயம் என்று இந்த உலகத்திற்கு உணர்த்தியவன். வாய்மையே வெல்லும் என்ற தத்துவத்தை உணர்த்தியவன். அந்த வழியில் வந்த மலர்களே, உனக்காக அல்ல, என் போன்ற முனிவர்களுக்கு உலக நன்மைக்காக மகத்தான வேள்வி செய்வதற்காக பொன்னையும் பொருளையும் வாரி கொடுத்தவர் உன்னத தந்தை. உன் தந்தையின் முகத்திற்காக உனக்கு சாப விமோச்சனம் தருகிறேன். மலர்வி, நான் கொடுத்த சாபம் என்ன? உனக்கு திருமணம் நடந்தா எப்படி அழுகி போன பாம்பை எடுத்து என் தவத்தை கெடுத்தாயோ, உன் கழுத்திலே மாங்கல்யம் ஏறினான், உன் கை கால் எல்லாம் அழுகி உனக்கு தொழுநோய் பிடிக்கும். இது சத்தியம். இங்கு நடந்ததை பெற்றெடுத்த தந்தையிடத்திலோ கட்டிய கணவனிடத்திலோ இல்லை இந்த நாட்டு மக்களிடத்திலோ யாரிடத்திலாவது கூறினார் உனக்கு பிடித்திருக்கும் அந்த தொழுநோய் உன்னை தொட்டு தாடி கட்டும் உன் கணவனுக்கும் உங்கள் இருவருக்கும் பிடித்த தொழுநோய் விமோச்சனம் பெற வேண்டும் என்றால் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். அவன் தானவ குலத்திலே பிறந்திருக்க வேண்டும். அந்த அம்மனின் பக்தனாக இருக்க வேண்டும். அம்மன் கரத்தில் இருக்கக்கூடிய சூராயுதம் அவன் மார்பீது பட்டு அவன் மீது இருந்து வரும் உதிரம் உங்கள் இருவர் மீதும் பட்டா அன்று நான் கொடுத்த சாபம் உங்களுக்கு விமோச்சனமாகும். புலப்பட்டு விளையாட்டு விளையாட்டு விட்டு அண்டவா அப்பா தாயே அப்பா அப்பா நெஞ்சினிலே
ஆசையை வளர்த்தவரே நெஞ்சினிலே நினைவு மோதோ நினைவிலும் கனவிலும் ஆசை முகம் அழகி முகம் நெஞ்சினிலே நினைவு முகம் நினைவிலும் கனவிலும் ஆசை போகும் அழகி போகும் நினைவு போகும் கேள்விப்பட்டு கூத்தாட வந்துருமா கண்ட பெண்களை காமல் ஈரையாடுவது கற்பழிப்பது கொலை செய்வது அதுதான் உள்ள தொழிலாக கண்டதும் அனைத்து தேவர்களும் நம்மை கண்டு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன பகையாளியா அந்த முருகன் அந்த கோமலை தாண்டி பிரபாமா